கர்த்தர் உனக்கு கொடுத்த சுதந்திரம் உண்மைன்னா அந்த சுதந்திரத்தை யூஸ் பண்ற காரியத்துல உனக்கு என்ன வேணும்? செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். இப்ப ஆவியானவரோட உதவினால வரப்போகுது. அதுல உன்னுடைய முயற்சி நிச்சயமா இருக்குது. ஆவியானவர் மேஜிக்ல பண்ண மாட்டார். நம்ம உள்ள உட்கார்ந்துகிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு செய்யாதன்னு விடுவாண்டவர் என் கையை அப்படிலாம் பிடிக்க மாட்டார். உனக்குள் இருக்கிறவர் உணர்த்துவார், இன்ஸ்பயர் பண்ணுவார், பிரிக் பண்ணுவார், லீட் பண்ணுவார், கைட் பண்ணுவார், டீச் பண்ணுவார். ஆனா ஒருபோது கண்ட்ரோல் பண்ண மாட்டார். உனக்கு ஃப்ரீடம் நீ கரெக்டா யூஸ் பண்ணனும்னா உன் பாடியை கரெக்டா கண்ட்ரோல்ல வச்சுக்க தெரியணும். உன் சிந்தனையை கரெக்டா கண்ட்ரோல்ல தெரிஞ்சுக்கோ. இந்த கண்ட்ரோல் வந்துட்டு உலக ஞானத்துல வராது. கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிற வேத ஞானத்துல மட்டும் தான் வரும். உன் பாடியை செல்ஃப் கண்ட்ரோல்ல வைக்கிறதோ, உன் சிந்தனையை செல்ஃப் கண்ட்ரோல்ல வைக்கிறதோ நீ கற்றுக்கொண்ட உன் படிப்புல இருந்து வராது. உன்னை நடத்துகிற பரிசுத்தாவின் உதவினால மட்டும் தான் வரும். நிறைய ஆனாலும் தூக்கமோ, சாப்பாடோ, சரீர இச்சைகளோ, பார்வையோ, இல்ல உன்னோட சிந்தனைகளோ எதுவா இருந்தாலும் மேக்கப் பண்றதோ, ட்ரெஸ் போட்டு ஒரு மணி நேரம் கண்ணாடி நின்று சுத்தி பாக்குறதோ, ஆமா எது ஓவரா எல்லையை தாண்டி போனாலும் அதுல ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா இன்னைக்கு ஆண்டுகிட்ட கேட்காரு. என்னுடைய இந்த ஒரு விஷயம் என்ன ரொம்ப சூப்பர் என்ன யோசிக்க வைக்குது ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையினுடைய இந்த பகுதியில் இந்த ஒரு காரியம் என்ன சிறந்தவனா என்ன யோசிக்க வைக்குது ஆண்டவரே. அதனால நான் அதுல அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி தெரியுது. எனக்கு என்ன தாங்க? செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் கண்ட்ரோல் தாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்க ஆரம்பி, நீ முயற்சி பண்ணு, கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார்.